சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு 2026 அதை பற்றி தாங்க நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த 2026 எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசிகள் என்ன? இந்த எச்சரிக்கை அப்படிங்கிறது இது பயமுறுத்துவதற்கான நோக்கம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவல் தான். ஏன்னா இந்த நேரங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னா கடன் அதிகமாக வாங்கக்கூடாது, நம்ம விரலுக்கேற்ற வீக்கமாக இருக்கணும், செலவுகள் அதிகமாக செய்யக்கூடாது, கௌரவத்தை பார்த்து கௌரவத்திற்காக கடன் வாங்கி செலவு பண்ணுறது இது எல்லாமே நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு இடத்துல கௌரவத்தை காப்பாற்றணும்னு நினச்சோம்னா இன்னொரு இடத்துல கௌரவம் போயிடும் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன? மேஷம், ரிஷபம், கடகம், கும்பம். இந்த 4 ராசிகளும் இந்த காலகட்டங்கள் இந்த வருடம் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது வேறங்க. நம்ம அட்சயலக்கண பദ്ധதியில் ஒவ்வொரு ஜாதகத்திற்குமே சூழ்நிலைகள், பலன்கள், நிற்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது மாறும். ஆனால் இது இந்த 2026 வருடம் பொதுவான பலன்களாக நம்ம பார்க்குறோம். இதுவே மேஷ லக்னக்காரங்களுக்கு இப்போ லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் நல்ல வலுவான அமைப்பில் இருக்காங்கன்னா அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகா இவங்க சொல்லிட்டாங்களே இந்த வருஷம் நமக்கு இப்படி ஆகிடுமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்கள் ஜாதகத்தினுடைய அவங்கவுங்க ஜாதகம் தான் இங்கே 100% பேசக்கூடியது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பொருந்தாது. ஆனால் பொதுவாக ஜென்ரலாக நம்ம கேட்குறாங்க அப்படின்னா அதற்கான பலன் நம்ம 2026 கவனமாக பயணிக்கணும். என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் கவனமாக பயணிக்க வேண்டியது இருக்குது? 2026 நம்ம யோசிக்கக்கூடியது, நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நமக்கு புகழ் கிடைக்கணும், பேர் கிடைக்கணும், அப்படிங்கிறதுக்காக வருமானம் வேணும், இடம் வீடு சொத்து சம்பந்தமான நிகழ்வுகள் நமக்கு வேணும், ஒரு பெரிய லாபம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு நோக்கத்திற்காக மேசராசிக்காரங்க முயற்சி பண்ணவே கூடாதுங்க. நீங்கள் இந்த காரணங்களுக்கெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தோற்று போயிடுவீங்க. வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் நிறைய கடனையும் சந்திப்பீங்க. வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் 2026 கவனமாக இருங்க. ரிஷபம், இந்த ரிஷபம் என்ன பண்ணும்? ஆன்லைன் வர்த்தகம் சம்மந்தமான நிகழ்வுகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தொழிலில் இன்னும் முதலீடு போடுறேன்னு சொல்லி போட்டுறாதீங்க, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து வெளிநாட்டு பயண வாய்ப்புகள், நமக்கு இது வேணும், இந்த ஊருக்கு நான் போகணும்னு முயற்சி பண்ணாதீங்க, அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 4 விஷயங்களும் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு நிகழ்வுகளாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த காலகட்டங்கள் இந்த செயல்கள்லாம் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பயணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதில் கேட்டுக்கிறோம். சரி, இதற்கு என்ன தீர்வாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ கம்யூனிகேஷன் நமக்கு நல்லா இல்லை அப்படின்னா நமக்கு ஃபோனில் பேசுகிறத கூடுமான வரையும் தவிர்த்துக்கிறது நல்லது. சரி, அடுத்த தொழில் நல்லா இல்லை, தொழிலில் முதலீடு போடாதீங்க. தொழிலில் முதலீடு போடாமல் இருக்கிறத ரன் பண்ணுங்கள், இல்லை தயவு செஞ்சு வேலைக்காவது போங்க. அடுத்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்காக பணம் கட்டி முயற்சி பண்ணி தோற்று போயிடாதீங்க. வெளிநாடு இப்போ போக வேண்டாம், இருக்கிறத வச்சு உள்ளூருக்குள்ளேயே ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். இல்லை நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறதும் வெளிநாட்டு வர்த்தகம் தொடர்புடைய நிறுவனங்கள் பணி செய்வதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கிறது நல்லது. சரி, பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பாத யாத்திரை போங்க. மலை மேலில் உள்ள முருகன் கோவில்களுக்கு நீங்கள் பாத யாத்திரையாக போகிறீங்கன்னா கஷ்டங்கள் குறையும், சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இந்த மேஷத்துக்கு பரிகாரம் நம்ம பார்க்கல. மேஷத்திற்கு என்ன பரிகாரங்கள் பார்க்கலான்னா, இந்த காலகட்டங்களில் விரய செலவுகள் தான் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதனால் கால பைரவரை நீங்கள் பலமாக பிடிச்சிக்கோங்க. கால பைரவருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதோ அல்லது அபிஷேகம் பண்ணுறதோ அல்லது கால பைரவ அஷ்டகம் படிக்கிறதோ இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள். அதுக்காக கடவுளுக்கு போய் தீபம் மட்டும்தான் போடணும், அபிஷேகம் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த நியதிகளும் கிடையாது. மனமாற நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணினாலும் அதை கடவுள் மகிழ்ந்து ஏற்றுக்குவார். சரி, அடுத்து கடகம். இந்த கடக லக்னத்திற்கு எங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்? முதல்ல கடக லக்னம் தன்னை ஸ்டடி பண்ணிக்கணும், வலுப்படுத்திக்கணும். ரொம்ப தொட்டதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுறது, தொட்டதுக்கெல்லாம் அழுகிறது, தொட்டதுக்கெல்லாம் ஆத்திரப்படுறது, அந்த ஆட்டிடியூட்டை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கணும். எதுக்கு நீங்கள் அழுகணும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த காலகட்டங்களில் முற்பகுதியில் மட்டும்தான் அந்த கஷ்டங்கள், பிற்பகுதியில் அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
சரி, இந்த கடகத்திற்கு எங்கெங்கெல்லாம் லாக் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எதிர்பாராத திடீர் பிரச்சனைகள் ஏற்படும். எங்கே ஏற்படுது, ஏன் ஏற்படுது, எதனால் ஏற்படுது, சும்மா தாங்க நம்ம செவனேன்னு இருப்போம். ஃபோனில் கூப்பிட்டு திட்டு வாங்கி பாருங்கள், அதான் எதுக்குடா திட்டுற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர் செலவுகள் வரும். அதனால் ஏதாவது அவசர செலவுக்குன்னு ஒரு தொகையை நீங்கள் எப்போதுமே கொஞ்சம் பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த திடீர்னு செலவு வர நேரத்தில் நம்ம அடுத்தவங்க கையை எதிர்பார்க்கக்கூடாது. அது நல்லதில்லை. இல்லை பெருங்கடனில் மாற்ற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நேரம் நமக்கு அவமானப்படுத்துகிற மாதிரியான சில சம்பவங்களும் சூழ்நிலைகளும் நடக்கும். அதை கொஞ்சம் கவனித்து அந்த மாதிரி இடங்களுக்கு போகாமல் தவிர்த்து கொள்வதே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதை கொஞ்சம் கவனமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த காலகட்டங்களில் தொழில் சார்ந்த நிலைகளில் நீங்கள் பெரிய எதிர்பார்ப்புகளை எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. இப்போ வேலை செய்கிறீங்க, வேலை செய்கிற இடத்துல எவனும் என்னைய மதிக்க மாட்டேங்கிறான், தேவையில்லை, மதிக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் அளவில் சரியாக இருங்க போதும். அடுத்தவங்க மதிக்கலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. அது உங்களை டீஆக்டிவேட் பண்ணுமே தவிர ஆக்டிவேட் பண்ணாது அப்படிங்கிறத மனசில் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக லாபம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அனுபவம் ஜாஸ்தி, பல வருஷமாக இருக்கேன், அப்போ சீனியாரிட்டி பிரகாரமே எனக்கு தான் வரணும். ஆனால் நேற்று வந்தவனுக்கு இன்றைக்கி ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, அப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கணும், அதுதான் உங்களுக்கான பிராப்தம். அதனால் அதை நீங்கள் பெருசாக மைண்டில் எடுத்துக்காதுங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, கடவுள் எதை கொடுத்தாலும் நமக்கு நல்லதாகவே கொடுப்பாரு அப்படிங்கிறத மட்டும் மனசில் பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல மன வலிமைகளை பெறுவதற்கும் இந்த பிரச்சனைகள் வராமல் தவிர்ப்பதற்கும் நீங்கள் என்ன தெய்வத்தை மானசீகமாக வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், முருகனை பலமாக பிடிச்சிக்கோங்க. காத்யாயினி அம்மன் முடிஞ்சால் காத்யாயினி அம்மனை பலமாக பிடிச்சிக்கோங்க. அவங்க முருகனை கையில் வைத்த திருக்கோலத்தில் காட்சி தரக்கூடிய ஒரு தெய்வம். அதனால் அவங்கள பலமாக பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு நன்மையான பலன்கள் நிறைய கிடைக்கும். சரி, அடுத்ததாக கும்பம். இந்த கும்பம் ஏன் எச்சரிக்கையாக இருக்கணும், எங்கெல்லாம் கும்பத்துக்கு லாக் இருக்குது அப்படின்னா, இந்த கும்பராசிக்காரங்களுக்கு செல்ஃபாக அவங்க எடுக்கக்கூடிய சிந்தனைகள், அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய எண்ணங்கள், இதுவே அவங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக மாறிடும். கூடுதலாக அவங்களுக்கு கம்யூனிகேஷன், ஆன்லைன் வர்த்தகமானது, கமிஷன் பேசிக்கில் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி கூட்டு தொழில் அப்படிங்கிறது பக்கமே போயிடாதீங்க. இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து ஒரு சில கம்யூனிகேஷன்லேயே ஒரு தகவல் தொடர்பு மையம் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. தகவல் தொடர்பெல்லாம் நீங்கள் மெனக்கட்டு எல்லாமே பண்ணி முடிச்சிடுவீங்க. ஆனால் ஃபைனலாக காசு பார்க்குறது வேற ஒருத்தவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க, உங்களுக்கு லாபம் இல்லாமல் போயிடும். அதனால் அதை கொஞ்சம் ரொம்ப கவனித்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஆரோக்கியம் சம்பந்தமான நிகழ்வுகள்ங்கிறது கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். வயிற்று உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. இப்போ 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு முறை தைராய்டு செக்கப் ஒரு தடவை பண்ணிக்கோங்க. தைராய்டு இஷ்யூகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இங்கே அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி போட்டித் தேர்வுகள் யாராவது எழுதணும்னு இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதனால் போட்டித் தேர்வுகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். இடம், வீடு, சொத்து, சுகம் வாங்குவதாக இருந்தால் அந்த காலகட்டங்களில் வாங்குவது வேண்டாம். அப்படி வாங்கினாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் நெருடல்களும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த நிகழ்வுகளால் கும்பத்தை பொறுத்தளவில் பிரச்சனைக்குரியதாக இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அப்போது கும்பராசி தன்னை வலுப்படுத்திக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, குபேர பூஜை பண்ண சொல்லுங்கள். குபேரலக்ஷ்மி பூஜை, ஏன்னா பொருளாதாரம் வந்துடுச்சுனாவே இவங்களுக்கெல்லாம் ஓரளவு நல்ல பலன்கள் நிறைய உண்டு. அதனால் குபேரலக்ஷ்மி வழிபாடு பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 ராசிகளும் இந்த ஆண்டு கவனமாக பயணிக்கக்கூடிய ராசிகள். அடுத்தவங்க பிரச்சனைக்குள்ளே போகாதீங்க. தேடி பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து எப்படி ஈஸியாக நம்ம நழுவுறதுங்கிறத மட்டும் யோசிக்கோங்க. உங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு போராடாதீங்க. இப்போ போராடுவதற்கான நேரம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அவங்க யார் தரப்புலையும் உங்களை நம்பவே மாட்டாங்க. நமக்கு எகெயின்ஸ்டான பலன்கள், நமக்கு சூனியம் வச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை கூடுமான வரையும் பொறுமையாகவும் மௌனமாகவும் இந்த வரக்கூடிய காலகட்டங்களை மௌன விரதத்தோடு ரொம்ப அதிகமாக வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாளாவது மௌன விரதத்தை கடைபிடிப்பது நல்லது. உங்களுக்கு வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.